வந்து இப்படி சொரன்னா வெள்ளை கலர் சிவப்பு கலரில் இப்படி வந்துச்சுன்னா நல்ல மாசி. இது பார்த்தீங்கன்னா மாசி ஸ்லைஸ். மாசியை வந்து மாசி கருவாடு தான், ஆனால் வந்து முள் எதுவுமே வெட்டாமல் அப்படி முழுசாக இருக்கும். கீழே கிலோக்கா 120 ரூபா ஒரு கிலோ அப்படின்னு சொன்னால் 600 ரூபா ஒரு கிலோ. தம்மாஸ் இன் இங்கிலீஷ் நேம் விடோண்ணா. இதெல்லாம் திருக்க மீன். இந்த நாட்டில் வந்து திருக்க மீனை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து தடனால நண்பர்களை நானஸ் பார்க்குறது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸில் நம்ம வீட்டுக்கு தேவையான மாசி, அதாவது இங்கே வந்து இந்த டியூனா ஃபிஷ்ஷில் செய்யக்கூடிய மாசி கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. மாசி கருவாடு மாலதீவு நாட்டில் ரொம்பவே புகழ்பெற்றதுங்க இந்த மாசி கருவாடு. இந்த கருவாடு எந்த மீன்லேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறை மீன், அதாவது டியூனா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அந்த மீனில் நம்ம ரெகுலராக கருவாடை வெயிலில் காய வச்சு பதப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் இதை அவிச்சு அவங்களுக்குள்ள பாரம்பரியமான முறையில் வந்து இதை பதப்படுத்துவாங்க. இது இலங்கை மக்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய தென் கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்த மாசி மீன் கருவாடு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க. இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான ஒரு கருவாடுன்னு சொல்லலாம். பல மெத்தடுகளில் வந்து இதை வந்து செய்வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலதீவு நாட்டில் உள்ள மாசி மார்க்கெட் எப்படி இருக்குது, அதில் என்ன விலைக்கெல்லாம் கருவாடு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மாலதீவில் ஒரு கடல் ஓரத்தில் தான் இருக்குது. அந்த கடல் ஓரத்தில் பெரிய பெரிய திருக்க மீன்லாம் வந்து நம்ம எப்போ போனாலுமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த திருக்க மீன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே அந்த மார்க்கெட்டில் வந்து மாசிலாம் என்ன ரேஞ்சுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.